ياسين والقرآن الحكيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அன்புக்கும் உன்னைத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் எனப்படும் கருணை நாள்தோறும் சில நபிமொழிகளை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே சொர்க்கத்தினுடைய தோட்டங்களில் ஒரு தோட்டம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற 3 இடங்களையும் 2 சபைகளையும் கூறுகிறார்கள். சொர்க்கத்தினுடைய தோட்டங்களில் ஒரு தோட்டம் என்பதாக ரௌலத்தும் ரியாதில் ஜன்னா, அவைகள் சொர்க்கத்தினுடைய தோட்டங்கள் ஒரு தோட்டமாக இருக்கின்றதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த உலகத்திலே 3 இடங்களையும் 2 சபைகளையும் கூறினார்கள். அது என்ன என்பதைத்தான் உங்களுக்கு இப்போது நான் சொல்ல இருக்கேன். முதலாவதாக திக்ருடைய சபைகளை சொன்னார்கள். இந்த இடத்திலே மக்கள் ஒன்று கூடி திக்ர் செய்கிறார்களோ அந்த திக்ருடைய சபை சொர்க்கத்திலே தோட்டமாக இருக்கிறது. ஹதீஸிலே வருகிறது, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், திருமறை ஷரீஃபினுடைய 3510வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா மரர்தும் பிரியாதில் ஜன்னா ஃபர்தஉ, சொர்க்கத்தினுடைய தோட்டங்களில் ஒரு தோட்டத்துக்கு நீங்கள் சென்றால் நன்றாக மேய்ந்து கொள்வது என்பதாக சொன்னார்கள். இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, ஹுமாரியாம் ஜன்னாத், அல்லாஹ்வுடைய தூதரே, சொர்க்கத்தின் தோட்டம் என்றால் என்ன என்பதாக கேட்டார்கள். வீரநாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது திக்ருடைய சபை என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆறு உள்ளத்திலே மக்கள் ஒன்று கூடி அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார்கள் என்றால் அந்த சபையிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். அதில் நிறைய சிறப்புக்குள் இருக்கிறார். திக்ருடைய சபையிலே கலந்து கொள்வதிலே நிறைய சிறப்புக்குள் இருக்கின்றது. அது என்ன செய்யறது? அல்லாஹ்வுடைய ரஹமத் இறக்குகிறது, சக்கீனத் எனப்படும்னா அமைதி இறங்குகிறது, வானவர்கள் சூழ்ந்து வருகிறார்கள், தக்கரவுல்லாஹ் ஃபீமன் யுத்தா, இடத்திலே இருக்கிற மலக்கிடத்தில் அல்லாஹ் தஆலா அவனை பெருமையாக பேசுகிறார் என்றால் நிறைய சிறப்புகள் இருக்கிறது. ஆக முதலாவது செய்தி, அல்லாஹ்வுடைய திக்ர் நடைபெறுகின்ற சபை இருக்குது இல்லையா, அந்த மஜ்லிஸ்கள் சொர்க்கத்திலே தோட்டமாக இருக்கிறது. வாய்ப்புகள் கிடைக்கும் இடத்திலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக மஜ்லிஸுல் இல்ம், எந்த இடத்திலே கல்வி போதிக்கப்படுகின்றதோ அந்த சபை. கல்வி போதிக்கப்படுவதுன்னா மதரசாக்களுக்கு இல்லையா, அதுவாக இருக்கா, அல்லது எந்த இடத்திலே வந்து செய்யறாங்க, பெரிய ஆளுங்கள் வர்றாங்க, பெரிய ஆளுங்கள் வந்து பயன் செய்யறாங்க, அந்த சபையில போய் கலந்து கொள்ளும். எந்த இடத்திலே இல்மு போதிக்கப்படுகிறதோ, மார்க்கத்துடைய கல்வி போதிக்கப்படுகிறதோ, மார்க்க அறிஞர்கள் வந்து மார்க்கத்தை பற்றி சொல்றாங்கன்னா நமக்கு வாய்ப்புகள் இருந்தா போய் கலந்து கொள்ள வேண்டும். அந்த விஷயத்துல அந்த கலந்து கொள்வதே பெரிய பாக்கியம். அதை கேட்பது ஒரு பாக்கியம், அமல் செய்வது ஒரு பாக்கியம், அதெல்லாம் இருப்பது. முதல்ல போய் அந்த இடத்திலே கலந்து கொள்வதே பெரும் பாக்கியம் என்று சொன்னார். சுற்றத்தின் தோற்றுவா பெருமானார் சொல்வார். ஹதீஸ்ல வருகிறது, அப்துல்லா அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, தபரானி என்ற கித்தாபினுடைய 11,158வது ஹதீஸா பதிவு செய்யப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா மரத்தும் ரியாதில் ஜன்னா, சொர்க்கத்திலே தோட்டங்களில் ஒரு தோட்டத்துக்கு நீங்கள் சென்றால் நீங்கள் நன்றாக மேய்ந்து கொடுங்க, நன்றாக மேய்ந்து கொடுங்க சொன்னார். சஹாபாக்கு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதரே, வமா ரியாதுல் ஜன்னா, சொர்க்கத்துடைய தோட்டங்கள் தான் என்ன என்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஜாலிஸு இல்ம், கல்வியினுடைய சபையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கல்வியினுடைய மார்க்க கல்வி போதிக்கப்படுகின்ற மார்க்க கல்வி உபதேசம் செய்யப்படுகின்ற சபை இருக்கிறது இல்லையா, அந்த சொர்க்கத்துடைய தோட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே சில நிறைய வரலாறு சிறப்புகளாம் இருக்கார். தன்னுடைய மகனுக்கு சொல்லுவாங்க இல்லையா, மகனே, நீ எந்த இடத்திலே இல்மு போதிக்கப்படுகிறதோ
மார்க்க சபை மார்க்கத்தினுடைய கல்வி போதிக்கப்படுகிற மஜ்லிஸை கண்டால் மகனே நீங்க அங்க சென்று அமர்ந்து கொள்வாயா ஏனென்று சொன்னால் நீ ஆலிமாக இருந்தால் உன் இல்மு மக்களுக்கு பயன்படும். என்ன சொல்றாங்க, நீ ஆலிமாக இருந்தால் மக்களுக்கு பயன்படும். என்ன போய் உட்காரோம், சில இடத்துல நம்ம கூட போய் உட்காரணும், நம்ம கண்டாடி சார் 2 வார்த்தை பேசுங்க சார் சொன்னாங்க, நம்முடைய இல்மு மக்களுக்கு பயனாக இருக்கும். சரி நம்ம தெரியாதவளா மாதிரியாக இருக்கும், என்ன செய்யலாம், அந்த அவருடைய இல்மைக்கும் நான் பயன்படுகின்றோம். அதே நேரத்தில் உப்மாசனாத்துடைய மானுக்கத்துல மகனே ஜாகிர்களுடைய மடையர்களுடைய அறிவிலிகளுடைய சபைகளை கண்டால் அங்கேயே அமராது. என்று சொன்னால் நீ ஆலிமாக இருந்தால் உன் கல்வி அவர்களுக்கு பயன்படாது. இப்ப நம்ம ஆலிமா இருக்கோம், என்ன சில போய் மக்கள் பயன் செய்துருவாங்க, அவங்க தேவையில்லா வெட்டி கதை பேசுவாங்க. அப்ப உன்னுடைய இல்மு அதுக்கு பயன் தெரியாது. நீ ஜாகிலாக அறியாரம் நான் இருந்தால் உடைய ஜஹாலத்தை அறியாமை இன்னும் அதிகப்படுத்துவதாக சொல்லுவாங்க. சரி இன்னும் மத்தியான தான் போவான். வேறு மஜ்லிஸினுடைய சபை இருக்குது, இல்முடைய மஜ்லிஸ் இருக்கு இல்லையா, அது சுத்தத்தின் தோட்டம். மற்றும் 3 இடங்களை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, சுத்தத்தை தோட்டம் வாக்கு சொன்னாங்க. அதில் ஒன்று பள்ளிவாசலை சொன்னாங்க. அதாவது அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, திருமதி ஷரீஃபினுடைய 3509வது ஹதீஸ். அந்த அபூ ஹுரைரா சொல்றாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா மரத்தும் விதியால் ஜன்னா ஃபதவு, சொர்க்கத்திலே ஒரு தோட்டத்தை நீங்கள் கண்டால் நன்றாக மேய்ந்து கொள்வது சொன்னாங்க. சுப்பத்திலே தோட்டங்களை ஒரு தோட்டத்தை கண்டா நன்றாக மேய்ந்து கொள்வா. இப்ப சாராபாக்கள் கேட்கிறா உமாரியா சொன்னா அல்லாஹ்வுடைய சொர்க்கத்திலே தோட்டம் இல்லா என்று முதல் பெருமானா துரோகல் மசாஜித் பள்ளிவாசலை சொன்னார். பள்ளிவாசல் என்பது சொர்க்கத்திலே தோட்டமாக சொன்னார். அப்ப அடுத்த சாபாக்கள் கேட்டாங்க, உமர் ரத்தா மேனல் என்றார் என்ன என்பதாக கேட்டாங்க. இன்னொரு ஸ்டெப்ல இப்படி வரும், அம்மா இறுதியாக சொல்லலாம் அல்லாஹ்வுடைய தூதரே மேய்ந்து கொள்வதுதான் என்ன சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று அதிகமாக ஓதுகிறீர்கள் சொன்னார். அதான் மேய்ந்து கொள்கிறார். அவ பள்ளிவாசல் என்பது சொர்க்கத்திலே தோட்டமாக இருக்க. இது முதலாவது இடம். இரண்டாவது இடம் மஸ்ஜித் நபவியிலே இருக்கின்ற ரவுலத்துல் ஜன்னா. எல்லா பெருமாள் உம்ராவுக்கு போனவங்க ஹஜ்ஜுக்கு போனவங்கலாம் பார்த்துருவேன். ரவுலத்துல் ஜன்னா அங்கே ஒரு டாப்பில் போட்டு தான் சில தொழுவது இல்லையா, அது சொர்க்கத்திலே தோட்டமாக இருக்கிறது. அதே சில வருகிறது அறிவிக்கிறாங்க, புகாரி ஷரீஃபினுடைய 1190வது ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌலத்துன் ரியாதில் ஜன்னா, வீட்டுக்கும் என்னுடைய மிம்பருக்கும் நடுவிலே இருக்கின்ற இடம் சொர்க்கத்திலே தோட்டத்திலே ஒரு தோட்டமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். என்னுடைய வீட்டுக்கும் மிம்பருக்கும் நடுவிலே இருக்கின்ற இடம் சொர்க்கத்திலே தோட்டமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த சில புரியவர்கள் என்ன செய்யறாங்க, டோக்கன் போட்டு இங்க நம்ம செய்யறோம், தொழுகிறோம், இபாதத் செய்யறோம். இந்த 5 இடத்தை ஏதாவது 3வது இடம் மொத்தம் 5வது செய்தி சொன்னாங்க. கபர் இருக்கிறது இல்லையா, மன்னரை, அது சொர்க்கத்திலே தோட்டமாக இருக்கிறது. அது சொர்க்கத்தின் தோட்டமாக இருக்கும், அது நரகத்தின் படுகொலியாக இருக்கும். அது யார் எப்படி போய் சேருகிறாரோ அதை பொறுத்து. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் திருமதி ஷரீஃபினுடைய 2460வது ஹதீஸாக வருகிறது. அபூ சயீத் குத்ரி அறிவிக்கிறாங்க, அது கபரு ரௌலத்துன் ரியாதில் ஜன்னா, சொர்க்கம் என்பது சொர்க்கம் என்பது கபர் என்பது சொர்க்கத்திலே தோட்டங்கள் ஒரு தோட்டமாக இருக்கிறது. அவ குஃபரத்தின் குஃபரின் நாத், அல்லது நரகத்தினுடைய படுகுடியிலே உன் குழியாக திறந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த செல்லக்கூடிய மனிதர்கள் நல்லவர்களாக இருந்தார், ஈமான் உடையவர்களாக இபாதத்துடையவர்களாக அவர்கள் இருந்தால் அது சொர்க்கத்தின் தோட்டமாக இருக்கும். மாறாத ஈமான் இல்லாவிட்டாலோ அல்லது ஈமான் இருந்து இபாதத் இல்லை என்று சொன்னால் அது என்ன செய்யும், நரகத்தின் படுகொலியாக ஆகும். தேசிலே வருகிறது இல்லையா, கபரிலே சென்று ஒரு மையத் வைக்கப்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதர்களை அடக்கம் செய்து விட்டு அந்த இடத்தை விட்டு வருகிற நேரத்திலே அதற்குள்ளாக அந்த மையத்திற்கு உயிர் கொடுக்கப்படும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்கள் மக்களுடைய காலடியினுடைய சத்தத்தை கேட்பார், காலடியின் சத்தத்தை கேட்பார். அந்த அளவுக்கு என்ன உயிர் கொடுக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் என்ன செய்கிறார், முன்கரனுக்கு வருகின்றார், 3 கேள்வி கேட்பார். உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய தூதர் யார் என்பதால் வரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்து சொல்லப்படும்.
பிரதேசத்தில் இப்படி கூட போகும். மன்னரை எந்த மனிதராக இருந்தாவுடைய ஒரு மன்னரையிலிருந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா வரைக்கும் அவருக்கு என்ன செய்து திறக்கப்படுகிறார். அந்த மன்னர் அந்த ரவுலா ஷரீஃபை பார்த்து காண்பித்துத்தான் அந்த முன்கரைக்கு கேட்பார், அது யார் என்பதாக. ஈமான் உடையவர், இபாதத்துடையவர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். இது சார் 3 கேள்விக்கும் இவர் சரியாக வந்து சொல்லிவிட்டார். என்னுடைய ரப் அல்லாஹ் என்பதாக, என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்பதாக, என்னுடைய தூதர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டால் அவருக்கு அந்த மன்னரை சொர்க்கத்தின் பூங்காவாகதான் பூங்காவாகும். ஒரு மனிதனிடத்துல வந்து என்ன செய்யறது, ஈமான் இல்லை, அல்லது ஈமான் இருந்தாலும் கூட அப்படி இபாதத்தினாக வரா பெரும் பாவியாக இருந்தா அவர் 3க்குமே ஒரே பதிலாக சொல்வார், லா அதிரி, எனக்கு தெரியாதமாகத்தான் சொல்வார். யார் தெரியாதமாக சொல்லிவிட்டார்களோ அவர்களுக்கு அந்த மன்னரை என்ன ஆகிவிடும், நரகத்தின் படுகொலியாக ஆயுள்ளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த 4 இடங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த இடத்திலே திக்ருகள் செய்யப்படுகின்றதோ அதில் போய் கலந்து கொள்வது, எந்த இடத்திலே இல்மு போதிக்கப்படுகிறதோ அந்த மஜ்லிஸிலே கலந்து கொண்டு பயன்பெற்று அமல் செய்வது, அது மாதிரி பள்ளிவாசலுக்கு சென்று என்ன செய்வது, நம்மால் முடிந்தவுக்கு அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்வது, அதே மாதிரி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவுல போய் என்ன செய்யறது, அந்த ரவுலத்துல் ஜன்னாவுல சுத்தத்திலே கோட்டத்துல போய் என்ன செய்யறது, இபாதத் செய்வது. இந்த 4 காரியத்தையும் நான் நன்றாக பயன்படுத்தி கொண்டால் மன்னரை இருக்கிறது இல்லையா, அது சொர்க்கத்திலே போகாவா ஆகும் என்பதாகத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா உலகத்தில் வாழ்கிற அனைத்து முஃமினான மக்களுக்கும் நமக்கும் நம்முடைய கபரை சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்குவதோடு உண்மையான சொர்க்கத்தின் பூங்காவிலே மறுமையிலே உலா வருவதற்கு நல்லொரு புரிவானார். அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைஹ். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.